Next sum, Pandian does not keep his books under double entry system. So prepare trading profit and loss account and balance sheet as on 31st December 2018. Two items are given, 1/1/2018 and 31st December 2018. The items check பண்ணிங்கன்னா furniture, cash in hand, debtors, stock, bills receivable, bank loan and creditors. Other items பாருங்கள், cash sales, credit sales, cash purchase, credit purchase, carriage on purchase, carriage on sales, commission received, interest on bank loan, drawings, additional capital, salaries, office rent. Adjustment வந்து depreciation 5% கொடுத்துருக்காங்க, doubtful debts வந்து 1%. இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனில் கேபிட்டல் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே கேபிட்டல் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 1/1/2018 அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து கிரெடிட் சேல்ஸ் சம்மில் கொடுத்தாச்சு. ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் தேவையில்லை. அதே போல் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம். அதுவும் நமக்கு இங்கே தேவையில்லை, கிரெடிட் பர்ச்சேஸ் சம்மில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டேரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 1st January 2018. அசெட் சைட், லைபிலிட்டி சைட் ரெண்டு காலம் ப்ரொவைட் பண்ணிப்போம். அசெட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் 10,000, ஸ்டாக் வந்து 28,000, டெப்டாஸ் 40, bills receivable 12,000, furniture 30,000. Then creditors 15,000, bank loan 25,000. இப்போ அசெட் ஃபுல்லாக ஆட் பண்ணி லைபிலிட்டிஸ்லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல் 80,000. ஓகே, அடுத்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 28,000 எழுதிடுவோம். அடுத்து பர்ச்சேஸ் போட்டு கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுமே சம்மில் இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணி 40,000 வருது. இங்கே வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் இல்லை, அதனால் டேரெக்டாக அமௌண்ட் அவுட்டர் காலம் எழுதிடும். ப்ரீவியஸ் சம்மில் பர்ச்சேஸ் ரிட்டன் இருந்தது, மைனஸ் பண்ணோம். இந்த சம்மில் இல்லை, அதனால் மைனஸ் பண்ணலை. தென் டு கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் 3,000. இப்போ கிரெடிட் சைடு வருமோ, பை சேல்ஸ் 11,000, கேஷ் சேல்ஸ் 11,200, கிரெடிட் சேல்ஸ் 88,800 ரெண்டுமே சம்மில் இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணி 1 lakh அவுட்டர் காலம். தென் பை க்ளோசிங் ஸ்டாக் 11,000. இப்போ கிரெடிட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,11,000 வருது. அதை வந்து டெபிட் சைட்லேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 40,000 கிராஸ் ப்ராஃபிட். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை கேரி ஓவர் பண்ணுறோம் 40,000. தென் டெபிட் சைடில் டு சேலரி சம்மில் கொடுத்துருக்காங்க எழுதுவோம். எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வருமோ அதை மட்டும் எடுத்துப்போம். டு சேலரி, டு கேரேஜ் அண்ட் சேல்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் லோன் இதனாலும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 ஐட்டம் இருக்குது. டெப்ரிசியேஷன் 5% கண்டுபிடிச்சா 1,500. அடுத்து டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 600. இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம். அடுத்து டெபிட் சைடு, கிரெடிட் சைடு ரெண்டையும் வந்து தனித்தனியாக டோட்டல் பண்ணிங்கன்னா டெபிட் சைடில் வந்து கிரெடிட் சைடில் 40,600, அதிலேருந்து டெபிட் சைடு எடுத்த மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 24,000 நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம அப்படி பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. அசெட் ஃபுல்லாக எழுதுகிறோம், லைபிலிட்டி ஃபுல்லாக எழுதுகிறோம். காலம் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 காலம் போடுங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தால் அந்த அமௌண்ட்டை இன்னர் காலம் எழுதி ஆட் பண்ணியோ லெஸ் பண்ணதுக்கு அப்புறமா டேரெக்டாக அவுட்டர் காலம் எழுதும். இப்போ அசெட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் 17,000, ஸ்டாக் 11,000, டெப்டாஸ் 60,000 இன்னர் காலம் எழுதிக்கோங்க. டவுட்ஃபுல் டெட் 600 இருக்குது. ஸோ அதை எழுதி மைனஸ் பண்ணால் 59,400 அவுட்டர் காலம். தென் பில்ஸ் ரிசீவபிள் 35,100. அடுத்து ஃபர்னிச்சர் வந்து பாருங்கள் 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ரெண்டாவது அந்த காலம் 1/1/2018 31st December அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1/1 எடுக்கக்கூடாது. 31st இருக்கிற 31/12/2018 இது வந்து க்ளோசிங் டீட்டெயில், அதை தான் எடுக்கணும். அதில் தான் நம்ம டெப்ரிசியேஷனோ டவுட்ஃபுல் டெட்ஸோ டிடெக்ட் பண்ணணும். ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த 31st December தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்னிச்சர் லெஸ் டெப்ரிசியேஷன் 28,500.
தென் liability சைடு வாங்க. கேபிட்டல் வந்து 80,000 நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை எழுதுகிறோம். நெட் ப்ராஃபிட் நம்ம 24,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி 1,04,000. இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனாக அடிஷ்னல் கேபிட்டல் 14,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிஷ்னல் கேபிட்டல் 14,000 நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிப்போம். 1,18,000 கிடைக்கும். இது கூட ட்ராயிங் சம்மில் இருக்குது, அதை மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 1,10,000 விட்டுருக்காங்க. அடுத்து பேங்க் லோன் 25,000, கிரெடிட்டாக 16,000. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 1,51,000 டோட்டல் ஆன் அசட் சைடு அண்ட் லைபிலிட்டி சைடு. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 20ல் நம்ம வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா கிரெடிட் சேல்ஸும் சம்மில் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் சம்மில் இருக்குது. அதனால் நம்ம ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணலை. கேபிட்டல் இல்லாததுனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். தென் டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டோம். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டனோ சேல்ஸ் ரிட்டனோ இல்லை, அதனால் நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணலை. டைரெக்டாக 2 சேல்ஸையும் ஆட் பண்ணுறோம், 2 பர்ச்சேஸையும் ஆட் பண்ணுறோம். அமௌண்ட் அவுட்டர் காலம் எழுதிடும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரேஜ் ஆன் சேல்ஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு வேஜஸ் வரும். இங்கே கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னா அது ட்ரேடிங் அக்கௌண்ட், கேரேஜ் ஆன் சேல்ஸ் அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். That's all children. I'll give the exercise sums, work out.